மாடிப்படிகளை மின்னல் வேகத்தில் தாண்டி கொண்டு அறைக்குள் பிரவேசித்த ஜெகதா நிற்க முடியாது கால்கள் தடுமாற ஆசனம் ஒன்றில் பொத்தென விழுந்தாள். கௌரி அம்மாளின் கையெழுத்தை ஊன்றி படிப்பதில் லயித்து தன்னை மறந்து விட்டிருந்த அருணா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். செக்கர் வானம் போல் சிவந்திருந்த பெரியம்மாளின் முகத்தையும் நெற்றி மீது துளிர்த்து நின்ற வியர்வையையும் கண்டதும் அவளுக்கு மெத்த கலவரம் ஏற்பட்டது. பெரியம்மா, என்ன சங்கதி, என்ன நடந்தது என்று கவலையுடன் கேட்டுக்கொண்டு எழுந்து அருகில் வந்தாள். இடது கையினால் சற்று பொறு என்று பொருள்பட ஜாடை செய்த ஜெகதா ஆசுவாசப்படுத்தி கொண்டு, எனக்கு இது இப்படி ஆகும் என்று முன்பே தெரியும் என்றால் படபடப்பாக. விஷயத்தை உபயோகிக்க முடியாத அருணா கலவரத்துடன் விழித்தாள். பெரியம்மா, உங்கள் மனம் நோக ஏதேனும் செய்துவிட்டேனா என்று மிகவும் பதட்டத்துடன் கேட்டாள். அடி அசட்டு பெண்ணே, இப்படி வந்து அருகில் உட்கார். எவ்வளவு காலம்தான் இப்படி உலகமே தெரியாத மக்கு பெண்ணாக இருக்கப் போகிறாய்? ஏதோ இதுவரை நான் கூட இருந்து ஒரு வழியாக காரியத்தை முடித்து விட்டிருக்கிறேன். ஆனால் காலம் முழுவதும் உன்னுடன் கூட இருக்க முடியுமா? சாத்தியப்படுமா? இனி வரப்போகும் அந்தஸ்துக்கு தக்கபடி நடந்து கொள்ள இப்பொழுதே நீ பழகிக்கொள்ள வேண்டும் என்றாள் பெரியம்மா மகிழ்ச்சியும் பதட்டமும் கலந்த மெல்லிய குரலில். அருகில் வந்து அமர்ந்த அருணாவுக்கு இன்னமும் விஷயம் ஒன்றுமே விளங்கவில்லை. பெரியம்மா என்று வாயத்திற்கும் குறுக்கிட்ட ஜெகதா, எனக்கு அன்றே தெரியும். மேலே போறதுக்கு கூட ஒரு கிழிந்த துணி இல்லாது மரக்கட்டை போல் மண் தரையில் நீ உருண்டு கிடந்தாயே. அன்று உள்ளே வந்ததும் உன் முகத்தை பார்த்தேன். ஒரே வினாடியில் பளிச்சென்று எனக்கு ஒரு பெரும் வித்தியாசம் புலப்பட்டு விட்டது. மண் தரையை மெழுகிக் கொண்டு சாணீசுரனையும் கையுமாக காலங்கழிக்க நீ பிறக்கவில்லை. மிகவும் அந்தஸ்தாக 4 பேர் முன்னால் கௌரவமாக வாழ பிறந்தவள் என்ற அடையாளம் உன் முகக்குறியிலேயே தெரிந்தது. அத்தான் எப்பவுமே என்னை இது விஷயமாக புகழ்ந்து பேசுவார். ஜெகதா, நடக்க போகிறதெல்லாம் உனக்கு எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சிடுதுன்னு என்னை அவர் வாய் ஓயாது புகழ்வது வழக்கம். பாவம், அவர் இப்பொழுது இருந்தால் என்று கூறிவிட்டு புடவை தலைப்பால் கண்களை மெல்ல துடைத்து கொண்டாள். அவளே எல்லாவற்றையும் பேசி முடிக்கட்டும், வீணாக குறுக்கிட்டு கேள்விப்படுவதில் பயனில்லை என்று உணர்ந்த அருணா மௌனமாக பெரியம்மாவின் முகத்தை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள். காலையில் விடிஞ்சது முடியாததுமாக லோகா எனக்கு போன் பேசினாள். கவுண்டருக்கு இந்த விஷயம் தெரிந்ததில் ஏற்பட்ட திருப்தி, தன் மனதிற்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் 1 மணி நேரத்துக்கு மேலே போனிலே பேசினாள். என்னவோ நானும் லோகாவுடன் பல வருஷங்களாக சிநேகிதமாக பழகினதற்கு முடிவிலே ஒரு நல்ல பலன் கைமேல் கிடைத்தது. லோகா விட்டவர்களுடன் நன்றாக ஜாக்கிரதையாக பழக வேண்டும் என்று அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டிருந்தது வீண் வார்த்தை இல்லை என்று நீ இப்போது புரிந்து கொள்வாய் என்று மூச்சு விடாது வேகமாய் பேசிவிட்டு ஜெகதா தொண்டையை கனைத்து ஒரு முறை இருமினாள். பிறகு மிகவும் பெருமையாக தலையை நிமிர்த்தி அருணாவை பார்த்து, சுரேஷ் தம்பிக்கு உன்னை கட்டிக்கொள்ள மிகவும் பிரியமாக இருக்கிறதாம். இதை கேள்விப்பட்டதும் கவுண்டர் தமக்கு திருப்தி என்று ஒரே வார்த்தையில் சம்மதம் தெரிவித்து விட்டாராம். சுரேஷ் இப்போது இது சமயம் உன்னிடம் நேரே பேச இங்கே வரப்போகுதாம். எனக்கு இதெல்லாம் கேட்டதும் சந்தோஷத்திலே பூலோகமா சொர்க்கமானு பிரமிப்பாய் போயிடுத்து என்று முடித்தாள். இதை கேட்டதும் அருணாவின் நெஞ்சு உணர்ச்சி வசத்திலே படபடவென்று துடித்து கொண்டது. பெரியம்மா வந்து என்று வெட்கத்துடன் பேச முடியாது அவள் தடுமாறினாள். ஜெகதா விடுக்கின்ற ஆசனத்திலிருந்து துள்ளி எழுந்தாள். அசட்டு பெண்ணே, வந்து என்றும் போய் என்றும் ஏதேதோ உளறி கொண்டிருக்காதே. கனவினால் கூட நினைக்க முடியாத சம்பந்தம் இது. வலுவில் ஸ்ரீதேவி உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறாள். படித்ததற்கு புத்திசாலியாக நடந்து கொள்ள தெரியவில்லை என்றால் சொன்ன பேச்சையாவது கேள். போ, சற்றென்று முகத்தை துடைத்து கொஞ்சம் பவுடர் பூசிக்கொண்டு பீரோ மேல்தட்டில் இருக்கும் பச்சை வர்ண தாவணியை எடுத்து போட்டுக்கொள். சுரேஷ் தம்பி ஏதேனும் கேட்டால் தத்து பெத்தன்னு உளராதே. வயசாச்சுதே, இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு சொல்லிய தரணும் என்றாள். ஜன்னல் அருகே பாய்ந்து சென்று வெளித்தோட்டத்தை எட்டி பார்த்துவிட்டு, என்னவோ அருணா, உன்னை எடுத்து வளர்த்தேன். அந்தஸ்தான இடத்திலே உன்னை கட்டி கொடுத்தும் விடப்போகிறேன். கல்யாணத்தை விமரிசையாக கவுண்டரே நடத்திய போதிலும் நாமும் ஏதாவது செய்து அனுப்பினால்தானே நமது கௌரவம் நிலைக்கும். அதனால டவுன்ல இருக்கும் சின்ன வீட்டை விற்றாகிலும் செலவை சமாளித்துக் கொள்வதுன்னு தீர்மானிச்சிட்டேன். மனோன்மணி கல்யாணம் முடிஞ்சதும் நளினிக்கு தக்க இடமாக பார்த்து அவள் விவாகத்தை முடிச்சு விட போகிறார்களாம். அதற்கு பிறகுதான் இந்த கல்யாணம் நடக்கணும். அதுவரை நாம் ஒருவர் வீட்டில் ஒருவர் சம்பந்தம் கொள்ள பிரியப்பட்டு நிச்சயம் செய்திருப்பது கொஞ்சம் ரகசியமாகவே இருக்கட்டும் என்று லோகா கேட்டுக்கொண்டாள். அதனால் இதை பற்றி நீ ஜாக்கிரதையாக இரு. உன் காலேஜ் பெண்கள் 4 பேரிடம் எதையாவது உளறி வைக்காதே. சுரேஷ் தம்பியிடம் மரியாதையாகவும் பிரியமாகவும் பேசு. லோகநாயகியிடம் மிகவும் கௌரவமாகவும் அன்பாகவும் நடந்து கொள். தெரிஞ்சுதா என்று அதட்டினாள். பெரியம்மா, எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை.
ஒரே பயமாகவும் கலக்கமாகவும் இருக்கிறது. நமது அந்தஸ்திற்கும் அவர்கள் வீட்டு அந்தஸ்திற்கும் என்று அருணா கூறி முடிப்பதற்குள் ஜெகதா கோபத்துடன் இடைமறித்தாள். உன் பிறந்த வீட்டை பற்றி சிந்தித்தால் தானே கவலை. எப்பொழுது உன்னை இங்கே கொண்டு வந்து வளர்த்தேனோ அப்பொழுதே உன் அந்தஸ்து மாறிவிட்டது. என்னதான் காதல் கீதல் என்றாலும் மறந்து போயும் உன் பிறந்த வீட்டின் லட்சணத்தை சுரேஷிடம் கூறிவிடாதே என்று கண்டிப்பாக பேசினாள். இன்றைக்கு மறைத்தால் நாளைக்கு விஷயம் தெரியாமலா போய்விடும் பெரியம்மா? அவர்களுக்கு நமது உண்மை நிலையை தெரிவிப்பதுதான் நல்லது என்று நான் எண்ணுகிறேன் என்று அருணா மெல்லிய குரலில் பதில் அளித்தாள். ஜெகதாவின் கண்கள் சிவந்தன. பற்களை ஆத்திரத்துடன் ஒரு முறை கடித்தாள். அடி மக்கு பெண்ணே, இவ்வளவு நாழி தொண்டை வறண்டு போக உனக்கு நான் செய்த உபதேசமெல்லாம் பாழடித்து விடுவாய் போல இருக்கிறதே. உன்னை சொல்லி குற்றமில்லை. உன் அப்பனின் சோம்பேறி ரத்தம் உன் உடலிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்கள் குலத்திற்கே வாழ்க்கையில் பிழைப்பது எப்படி என்ற ரகசியம் கடுகளவு கூட தெரியாது. 1000 பொய் சொல்லி ஒரு தாலியை கட்டு என்று சாஸ்திரத்திலே கூட சொல்லியிருக்கிறது. கல்யாணம் என்பதிலே இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் பொய் கலந்துதான் இருக்கும். இதோ பார், வீணாக விவாதிக்கிறதை விட்டுட்டு நான் சொன்னபடி செய். போய் முகத்தை கழுவிக்கொள், நேரமாகிறது என்று இறைந்தாள். அவள் பேசி முடிக்கும் முன் தோட்டத்திற்குள் கார் பிரவேசிக்கும் சத்தம் கேட்டது. ஒரே பாய்ச்சலில் ஜன்னலுக்கு விரைந்தாள். அவளது முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. அருணா, போ சீக்கிரம், சுரேஷ் வந்து விட்டது என்று எச்சரித்துவிட்டு மிகவும் பரபரப்புடன் அறையை விட்டு பாய்ந்து வெளியே ஓடினாள். உட்காரு தம்பி சுரேஷ் என்று கனிவுடன் உபசரித்துவிட்டு சமையல் அறைக்கு பாய்ந்து சென்றாள் ஜெகதா. காபி பலகாரமெல்லாம் எடுத்துக்கொண்டு ஹாலில் வை என சமையல்காரிக்கு உத்தரவிட்டுவிட்டு நேரே வேகத்தில் மாடிக்கு விரைந்தோடினாள். இவ்வாறு மாடிக்கும் கீழுக்கும் தோட்டத்திற்குமாக கல்யாணம் முடிவதற்குள் பல முறை ஓடியாட வேண்டியிருந்தும் ஜெகதாவிற்கு இந்த சிறு அலைச்சலே தாழ முடியாததாக இருந்தது. அருணா தான் கூறியபடி அலங்கரித்து கொண்டு அறையை விட்டு வெளிப்படுவதை கண்டதும் அவள் நிதானமாக மூச்சு விட்டாள். இதோ பார் அருணா, தம்பி சுரேஷ் வந்து ஹாலில் உட்கார்ந்திருக்கு. உன்னை கட்டிக்கொள்ள சம்மதமான்னு கேட்க நேரில் வந்திருக்கு. இப்படியெல்லாம் நம் நாட்டில் நம் வீட்டில் நடப்பது அபூர்வம். லோகா விட்டவர்கள் பழக்க வழக்கத்தில் வெள்ளைக்காரர்களை போன்றவர்கள். அதனால் சுரேஷ் நேரடியாக கேட்டறிந்து போக வந்திருக்கு. சரி, சம்மதம் என்று சுருக்கமாக சொல்லிவிடு. வீணாக தத்து பித்தென்று ஏதும் பேசாதே. புருஷர்களுடன் பேசும்பொழுது பெண்கள் எப்பொழுதும் நறுக்கு தரித்தாற்போல் ரத்தன சுருக்கமாகத்தான் பேச வேண்டும். அப்பொழுதுதான் மதிப்பு ஏற்படும், தெரிஞ்சுதா என்று ரகசியமாக உபதேசித்தாள். சரி என்பதற்கு அடையாளமாக அவள் தலையை அசைக்கவே ஜெகதாவின் உள்ளத்தில் திருப்தி நிலவியது. சுரேஷ்குமாரனுக்கும் அருணாவிற்கும் நடக்கப் போகும் விவாகத்தினால் தன் அந்தஸ்து மலை போல் எவ்வளவு தூரம் உயர்ந்து போகும் என தன் மனக்கண்ணால் தன் பிற்கால நிலையை எண்ணி மகிழ்ச்சியால் பொங்கி பூரித்து போனாள். இன்னைக்கு ஒரு கடுதாசி எழுதி உன் அண்ணனுக்கு போட போகிறேன். இந்திராணியை சட்டுப்புட்டுன்னு எங்கேயாவது தக்க இடத்துல கட்டி கொடுத்து விட ஏற்பாடு பண்ண வேணும். அவள் கல்யாணத்தால உன் கல்யாணம் வீணாக தாமதப்படக்கூடாது என்றாள். பிறகு ஏதோ நினைத்து கொண்டவள் போல, சரி சரி, கீழே சீக்கிரம் போய் சுரேஷ்குமாரனுடன் பேசி கொண்டிரு, நான் வந்து விடுகிறேன் என்றாள். அருணா மிகவும் சங்கோஜத்துடன் ஹாலுக்குள் தயங்கி கொண்டு வந்தாள். நாணத்தினால் அவள் கன்னங்கள் இரண்டும் லேசாக சிவந்து போயிருந்தன. சுரேஷ் என்னவெல்லாம் பேசப் போகிறானோ என்று பீதியும் பரபரப்பும் அடைந்ததனால் அவள் நெஞ்சம் படபடத்தது. மெல்ல தயங்கிக் கொண்டு எதிரே சற்று தூரத்தில் போடப்பட்டிருந்த ஆசனம் ஒன்றில் வந்து அமர்ந்து கொண்டாள். சுரேஷ்குமாரனும் அருணாவும் ஒருவரை ஒருவர் சிறு வயதிலிருந்தே அறிவார்கள். சங்கோஜமின்றி பேசி பழகிய நல்ல நண்பர்கள். எனினும் காதல் என்ற உணர்ச்சி குறுக்கிட்டு தோன்றிய பின்பு அவர்கள் இருவரிடையே ஏனோ விவரிக்க இயலாத ஒரு புதிய அச்சம் குடிகொண்டு விட்டது. என்னவெல்லாம் பேச வேண்டும் என்று முன்கூட்டியே தீர்மானித்து நிச்சயம் செய்து புறப்பட்டு வந்திருந்த சுரேஷ்குமாரனுக்கு அருணாவை கண்டதும் அவ்வளவு வார்த்தைகளும் மறந்து போயின. சங்கோஜத்துடன் தன் கால் பாதரட்சைகளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டு வாளா இருந்தாள் அருணா. கையில் பிடித்திருந்த கைக்குட்டையை மடக்கி சுருட்டி திரித்து பிறகு பிரித்து கொண்டிருந்த அருணாவுக்கு நிமிஷம் யுகம் போல் நீடித்து காணப்பட்டது. இன்பமும் பயமும் ஒருங்கே எய்தியவளாக நெஞ்சு பதபதைக்க அவனை நிமிர்ந்து பார்க்கவும் தைரியமின்றி உட்கார்ந்திருந்தாள். ஹால் கடிகாரம் டனார் என்று ஒரு முறை மணி அடித்தது. கனவிலிருந்து திடுக்கிட்டு எழுந்தவன் போல் தன் உணர்வு பெற்று எழுந்திருந்தான் சுரேஷ்குமாரன். தொண்டையை கனைத்து கொண்டான். முகத்தில் அரும்பிய வியர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டான்.
தன் துணிவையெல்லாம் ஒருங்கே திரட்டிக்கொண்டு மிகவும் தீர்மானமான குரலில், அருணா, நான் உன்னை மனமாற நேசிக்கிறேன். என்னை கல்யாணம் செய்து கொள்வாயா என்று தடுமாறினான். அருணா பதில் கூறவில்லை. அவளது கண்கள் இரண்டும் கலங்கத் தொடங்கி கொந்தளித்த உணர்ச்சி போராட்டத்தை தாழ முடியாது அவள் நெஞ்சு வெடித்துவிடும் போல் படீர் படீர் என்று அடித்து கொண்டது. சுரேஷ், எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. உங்களை மணக்க பூரண சம்மதம். அதற்கு மேல் என்னால் பேச முடியவில்லை. மன்னிக்கவும் என்று கூறிய அருணா அதற்கு மேல் தாங்க முடியாது மாடி அறைக்குள் வேகமாக ஓடினாள். ஆசனம் ஒன்றில் போய் பொத்தென சாய்ந்து கொண்டவள் ஆனந்த மிகுதியினால் விக்கி விக்கி அழுதாள். அன்று இரவு அவள் தன் சகோதரிக்கு ஒரு கடிதம் எழுதினாள். அன்புள்ள இந்திராணி, உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்லப் போகிறேன். சுரேஷ்குமாரனுக்கும் எனக்கும் விவாகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றி விவரமாக பெரியம்மா அண்ணாவுக்கு கடிதம் எழுதுவார்கள். அன்புள்ள அக்கா, உங்கள் வார்த்தை எனக்கு இப்பொழுது நன்றாக நினைவுக்கு வருகிறது. காதல் என்பது எப்படிப்பட்ட உணர்ச்சி என்பதை இப்பொழுதுதான் உணர்கிறேன். இந்த அன்பு சுமையை தாழ முடியாது ஆனந்தத்திலே என் இருதயம் இரண்டாக பிளந்துவிடும் போல் தோன்றுகிறது. அக்கா, விரைவில் நீங்களும் நானும் நமது மனதிற்கு உகந்த கணவர்களை மணந்து சுகமாக வாழ்வோம் என்று எதிர்பார்க்கிறேன். மற்றவை பிறகு. தங்கள் அன்புள்ள அருணா. கடிதத்தை உரையிலிட்டு மூடிவிட்டு எழுந்து ஜன்னல் அருகே வந்து நின்று கொண்டு வான வீதியை வெறித்து பார்த்தாள். மேக படலத்திலே மறைந்தவாறு லேசாக ஒளிவிட்டு வீசிய வளர்மதி என்றுமில்லாத ஒரு தனி அழகுடன் அன்று காட்சியளித்தாள். குளுமையாக மெல்ல உள்ளே வீசிக்கொண்டிருந்த தென்றலில் அன்று பன்னீரின் மனம் கமழ்ந்தது. ஒரு வார காலம் சென்றது. அன்று தினம் வழக்கம்போல் தன் எழுத்து தொழிலை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு போக கிளம்பிய அருணா கௌரியம்மாள் அறைக்குள் வந்தாள். எழுதி முடித்த கைப்பிரதிகளை மேஜை மீது வைத்துவிட்டு அவள் வெளியே செல்ல திரும்பும் பொழுது, அருணா, உன்னிடம் ஒன்று பேச வேண்டும் என்று இடி முழக்கம் செய்த வண்ணம் இரும்பு பீரோ மறைவில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த கௌரியம்மாள் வெளிப்பட்டாள். உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? ஏன் அப்படி பறக்க விழிக்கிறாய்? உட்கார், சாவதமாக கேட்க வேண்டிய சங்கதி என்று புன்முறுவல் செய்த கௌரியம்மாள் சுழல் நாற்காலியில் கால் மேல் காலை போட்டுக்கொண்டு அதிகார தோரணையில் அமர்ந்தாள். உனக்கு வெகு விரைவில் கல்யாணம் நடக்கப் போவதாக கேள்விப்பட்டேன். அதுவும் பெரிய இடத்து சம்பந்தமாமே. பழனியப்ப கவுண்டரின் ஒரே மகன் சுரேஷ்குமாரன் என்பவனை உனக்கு நிச்சயம் செய்திருக்கிறார்களாமே. இந்த ஏற்பாடு ரகசியமாக இருப்பதாக நேற்று என் சிநேகிதி ஒருத்தி என்னிடம் ரகசியமாக சொன்னாள் என்று கூறிவிட்டு கௌரியம்மாள் தன் 32 பற்களும் தெரிய வாய்விட்டு நகைத்தாள். அருணா பதில் பேசாது மௌனமாக இருப்பதை கண்ணுற்றதும் அவள், என்ன மிகவும் ரகசியமான விஷயம் அம்பலத்திற்கு வந்துவிட்டதே என்று பார்க்கிறாயா? லேடிஸ் கிளப் மூலம் இச்செய்தி மெல்ல ஊரில் பரவ தொடங்கி இருக்கிறது. எனக்கு தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த செய்தி உண்மையானதா? ஏன் என்றால் அடிக்கடி இந்த ஊரில் தேவையற்ற சிலர் காரண காரியமின்றி சில வதந்திகளை கட்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதுண்டு. அதனால் கேட்கிறேன் என்றாள். வெட்கத்தினால் சிவந்த முகத்தை சிறிது நிமிர்த்தி கௌரியம்மாளை ஒருமுறை உற்று பார்த்தாள் அருணா. பிறகு ஆமாம் என்பதற்கு அடையாளமாக தலையை மெல்ல அசைத்தாள். அப்படியா? உண்மையா? சந்தோஷம். ஆனால் இன்னொன்று கேட்க விரும்புகிறேன். இந்த கல்யாணம் பெரியவர்களின் ஏற்பாடா அல்லது காதலின் விளைவா என்று கேட்டுவிட்டு மீண்டும் நகைத்தாள் அந்த அம்மாள். அருணாவின் முகம் இன்னும் அதிகமாக சிவந்து போயிற்று. மௌனமாக அவள் விரல் நகத்தை கடிப்பதை கண்ட கௌரியம்மாள், காதலின் விளைவு நீ சொல்லாமலேயே என்னால் ஊகிக்க முடிகிறது. ஆனால் என் மனதில் இது சமயம் தோன்றும் அபிப்பிராயத்தை வெளியிடாமல் அடக்கி வைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. ஆமாம் அருணா, உனக்கு எவ்வளவு வயதாகிறது? 17 கூட இன்னும் பூர்த்தியாகவில்லை என்று நம்புகிறேன். இந்த சின்னஞ்சிறு வயதிலே காதல் என்பதை பற்றி நீ என்ன அறிவாய்? கல்யாணம் என்பதை பற்றித்தான் என்ன உனக்கு புரிய போகிறது? ஏன் இந்த அவசரம்? நன்றாக படித்து அறிவு முதிர்ந்த பிறகு ஆலோசனை செய்து இஷ்டப்பட்ட ஒரு புருஷனை மணந்து கொள்ளக்கூடாதா என்றாள். மேலும் தொடர்ந்து பேசினாள். பணத்தையும் அந்தஸ்தையும் கண்டு ஏற்பட்டுள்ள பிரமிப்பை காதல் என்று நினைத்தாயா? அல்லது முதலாக ஒரு ஆடவனை கண்டு ஏற்பட்ட கவர்ச்சியை காதல் என எண்ணிக்கொண்டு விட்டாயா? உன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் பெரியவர்கள் கூட முதலாக ஏற்படும் இன கவர்ச்சியை காதல் என்று நினைத்து மனம் தடுமாறி கல்யாணம் செய்து கொண்ட பிறகு வாழ்விலே மிகவும் வருத்தம் அடைந்திருக்கிறார்கள். கல்யாணம் என்பது குளிர்ந்த நிலவு வீசும் பூஞ்சோலை அல்ல. தோல்வியும் துயரமுமே அதிகம் நிறைந்ததொரு போட்டியாகும். எல்லோரும் போட்டியில் வெற்றி பெற்று விடுவார்களா? ஏதோ ஒரு சிலருக்குத்தான் கல்யாணம் அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கிறது.
பெரும்பாலோருக்கு மன வாழ்க்கை சிறை வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. ஒரு சிலர் அச்சிறையிலிருந்து தைரியமாக வெளிவருகிறார்கள். மீண்டும் தனிமையை ஏற்று வாழ்க்கையை புதிதாக வாழ முயலுகிறார்கள். மீதி பேர்கள் தைரியமின்றி முணுமுணுத்து கொண்டு அதிலேயே உழல்கிறார்கள். என்னை ஆலோசனை கேட்டால் நான் ஒரு புத்திமதி கூற விரும்புகிறேன். ஆனாலும் நீ இவ்வளவு சிறிய வயதிலே காதல், கல்யாணம் முதலிய விவகாரங்களில் இறங்கி இருக்கக்கூடாது. 17 வயதில் காதல், 18இல் கல்யாணம், 19இல் தாய்மை, 20வது வயதில் சம்சாரத்திலே கசப்புற்று சந்நியாசம் மேற்கொள்ள நினைக்கும் விரக்தி மனப்பான்மை. ச்சே, இது என்ன அக்கிரமம்! அருணா, உன் விவாகச் செய்தி எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லையம்மா. நீ புத்திசாலி பெண். உனது அறிவை கல்வியில் செலுத்தி நீ பெரிய மேதையாக வரவேண்டியவள். அறிவை வளர்க்க வேண்டிய பருவத்தில் குடும்ப பாரத்தில் ஈடுபட நினைக்கிறாய். என்னவோ நான் சொல்ல வேண்டியதை சொன்னேன், பிறகு உன் இஷ்டம் என்று முடித்துவிட்டு எழுந்தாள். அருணாவிற்கு ஆத்திரமும் துக்கமும் ஒருங்கே நெஞ்சை அமுக்கின. கௌரி அம்மாளுக்கு காதல் என்பதை பற்றி என்ன தெரியும்? சதா சர்வ காலமும் ஆடவர்களை தனது சொற்களிலும் எழுத்துக்கள் மூலம் தாக்கி கொண்டு குற்றம் கண்டுபிடிப்பதே தொழிலாக பழக்கப்பட்டிருப்பதால் அவளது மனதில் இரக்கம், தயை, அருள் ஒன்றுக்குமே இடமில்லாதிருந்தது. சுரேஷ்குமாரனை நான் எவ்வளவு தூரம் நேசிக்கிறேன். எனது அன்பு எவ்வளவு பரிசுத்தமானது. சுரேஷ்குமாரனும் தனது அந்தஸ்தையோ படிப்பையோ கருதாமல் ஏழை பெண் என்று அறிந்தும் என்னை மனமாற நேசிக்கவில்லையா? அவரது அன்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதைத்தான் கௌரி அம்மாள் அறிவாளா? காதல் என்பது காணல் நீர், கல்யாணம் என்பது ஒரு போட்டியாம். எவ்வளவோ அழகாக எழுத வன்மை பெற்றிருந்தும் இதய பண்பில்லாதிருக்கும் இந்த அம்மாளை இதுவரை பெரிய மேதை என்று எண்ணி பயபக்தியுடன் நடந்து கொண்டேனே, என்ன முட்டாள்தனம் என்று அவளது இளம் உள்ளத்திலே உணர்ச்சிகள் ஆவேசமாக பெருகி ஆத்திரத்தில் கொந்தளித்தன. தன் கீழ் வேலை செய்யும் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் என்ற சுப செய்தியை கேட்டதும் ஆசீர்வாதம் செய்து மகிழ்ச்சி தெரிவிப்பதை விட்டுவிட்டு மனம் நோகவல்லவா பேசுகிறார்கள். இவர்கள் வாய் வார்த்தை பலிக்காது இருக்க வேண்டும். வாழ்விலே இள வயதிலே தாயை இழந்து வறுமையிலே கொடுமைப்பட்டு துன்பம் பலவும் அனுபவித்தாகிவிட்டது. இனியாவது சுகமாக இருப்போம் என்று எண்ணி ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கையில் அபசகுணம் போல் இந்த அம்மாள் இப்படியா பேச வேண்டும் என்று எண்ணி துயரத்திலே அவள் மனம் துடித்தது. கண்களில் பொங்கிய நீரை சமாளித்து கொண்டு முடிவில் எழுந்திருந்தாள். தொண்டையை லேசாக கனைத்து கொண்டு சிரமப்பட்டு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு, அம்மா, இதுவரை தாங்கள் எனக்கு செய்த உதவிக்கு மெத்த வந்தனும். இனிமேல் நான் தினசரி இங்கு வந்து எழுத்து வேலை செய்ய முடியாது என்று நினைக்கிறேன். ஆகவே இன்றுடன் இவ்வேளையிலிருந்து விலகிக்கொள்ள எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றாள். அதை பேசி முடிக்கும் முன் அவளது மூச்சு திணறியது, வார்த்தைகள் தடுமாறின. கௌரி அம்மாள் அருணாவை ஏற இறங்க பார்த்துவிட்டு ஒரு நிமிஷ நேரம் ஏதும் பேசாது சிலை போல் நின்றாள். பிறகு லேசாக தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டு தோள்களை குலுக்கினாள். அருணா, நீ இங்கே வேலை செய்ய மனம் உவந்து தானாக வந்தாய். உன்னை ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது பிடித்தம் இல்லாது போக விரும்புகிறாய். தாராளமாக போகலாம். நீ வேலை செய்துதான் ஆக வேண்டும் என்று நான் வற்புறுத்தப் போவதில்லை. உனக்கு இன்றுடன் தரவேண்டிய சம்பள பாக்கியை இருந்து காரியதரிசியிடம் கணக்கிட்டு வாங்கி கொண்டு போகலாம் என்றாள். சரி என்று சிறிது கர்வமாக தலையை அசைத்த அருணா அதிக நேரம் நிற்க விரும்பாதவளாக விருக்கென்று அறையை விட்டு வெளியே வந்தாள். கௌரி அம்மாள் மேஜை மீது பிரித்து வைத்திருந்த புத்தகத்தை படார் என்ற ஓசையுடன் மூடினாள். இடையில் செருகியிருந்த பெரிய கைக்குட்டியை உருவி எடுத்து முகத்தை துடைத்து கொண்டாள். அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக உலாவினாள். பிறகு ஏதோ யோசனை தோன்றியவளாக அறையிலிருந்து வராந்தாவிற்கு வந்து வெளியே எட்டி பார்த்தாள். மாடிப்படிகளில் நிதானமாக இறங்கி போய்க் கொண்டிருந்த அருணாவை கண்டதும் ஏனோ அவள் மனம் வேதனையில் மூழ்கியது. வராந்தா கைப்பிடி சுவரில் சாய்ந்து கொண்டு அருணா என்று கூப்பிட்டாள். திடுக்கிட்ட அருணா படியில் நின்றபடி நிமிர்ந்து பார்த்தாள். இங்கே வா, ஒரு விஷயம் மறந்துவிட்டேன் என்று கௌரி அம்மாள் அழைத்தாள். அவளை பார்க்கவோ மீண்டும் அவளிடம் பேசவோ அருணாவிற்கு இது சமயம் கொஞ்சமும் விருப்பம் இருக்கவில்லை. எனினும் மரியாதைக்கு கட்டுப்பட்டவளாக அவள் திரும்ப அறைக்குள் வந்தாள். இரும்பு பீரோவை திறந்து மேல் தட்டில் சிறிது நேரம் துழாவி விட்டு அவசரமாக ஒரு சிறு தந்த பெட்டியை எடுத்தாள். பெட்டியை தட்டி கைக்குட்டையால் துடைத்துவிட்டு அருணா அருகில் வந்து, இந்தா, நான் ஒரு முறை மைசூருக்கு சென்ற பொழுது இப்பெட்டியை வாங்கி வந்தேன். இந்த மாதிரியான சித்திரை வேலைப்பாடுகள் கொண்ட பெட்டிகளால் என் போன்றவர்களுக்கு ஏதும் பிரயோஜனம் கிடையாது. உனக்கு இது பயன்படலாம். என் ஞாபகமாக இதை வைத்துக்கொள். உன் கல்யாணத்தின் போது நான் வர முடியாது. எனக்கு பெரிய மனிதர்கள் உறவே பிடிப்பதில்லை. ஆகவே நீ வருந்தி அழைத்தாலும் வரமாட்டேன். அதனால் முன்கூட்டியே உனக்கு என் மனப்பரிசாக இதை கொடுத்து விடுகிறேன். ஏற்றுக்கொள் என்று கூறிவிட்டு பெட்டியை அவளிடம் நீட்டினாள். அதை வாங்கி கொண்ட அருணா மெல்லிய குரலில் வந்தனம் என்றாள்.
எப்பொழுதாவது என் உதவி தேவை என்றால் நீ மீண்டும் சிறிதும் சங்கோஜமோ ஆயாசமோ கொள்ளாமல் இங்கே வரலாம். உன் போன்ற நல்ல அறிவுள்ள பெண்களுக்கு என்னால் ஆன உதவியை எப்பொழுதும் செய்ய சித்தமாக இருப்பேன். அதுவே என் கடமை என்று கூட நான் கருதுகிறேன் என்று முடித்த கௌரி அம்மாள் தன் முகத்தை அப்பால் திருப்பிக் கொண்டாள். நான் வருகிறேன். உங்கள் அன்பிற்கு மெத்த வந்தனம் என்று கூறிய அருணா மிகவும் வேகமாக படிகளில் இறங்கி மாதர் திலகம் ஆபீஸை விட்டு வெளியே வந்தாள். கோபம், வருத்தம், இரக்கம் என்ற பல்வேறு உணர்ச்சிகளும் அவள் உள்ளத்தில் போராடின. அன்று சாயங்காலம் அவள் தன் வீட்டை அடைந்த பொழுது வாயிலில் பழனியப்ப கவுண்டரின் கார் நிற்பதை கண்டாள். ஹாலில் இருந்தபடியே ஒரு கண்ணால் வெளித்தோற்றத்தையே கண்குத்தி பாம்பு போல் கவனித்துக் கொண்டிருந்த ஜெகதா தோட்டத்திற்குள் அருணா நுழைந்ததும் ஒரே பாய்ச்சலில் அவளை அணுகினாள். அருணா, உனக்கு நான் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்றிருந்தேன். அதற்குள்ளாகவே ஆபீஸுக்கு புறப்பட்டு போய்விட்டாய். தம்பி சுரேஷ் வந்து உன்னை பார்த்து போக ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கு. நேத்தே சொன்னேனே, இனிமேல் அந்த எழுத்து வேலை வேண்டாம், அதற்கு ஒரு முழுக்கு போட்டு விடு என்றேனே. நீ இப்படி ஒழிஞ்ச வேலைக்கு குமாஸ்தா உத்தியோகம் செய்கிறது தம்பிக்கு தெரிஞ்சால் நன்றாகவே இருக்காது. நீ எங்கேயோ சிநேகிதி வீட்டிற்கு போயிருப்பதாக சொல்லி பேச்சு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால நீயும் அப்படியே சொல்லிவிடு. என் குட்டை உடைத்து விடாதே என்று அரைக்குரலில் ரகசியமாக எச்சரித்துவிட்டு ஹாலுக்குள் கேட்கும் வண்ணம் குரலை உயர்த்தி கொண்டு, நல்ல பொண்ணு நீ, இப்படியா ஒரு சிநேகிதி வீட்டில் போய் மணிக்கணக்காய் உட்கார்ந்திருப்பாய்? தம்பி வந்து வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறது என்றாள். ஹாலுக்குள் பிரவேசித்த அருணா அங்கே சோபா ஒன்றில் சாய்ந்து கொண்டிருந்த சுரேஷ்குமாரனை கண்டு சங்கோஜத்துடன் புன்முறுவல் செய்தாள். பின்னால் நிழல் போல வந்த ஜெகதா அருணாவின் களைப்பு நிறைந்த முகத்தை கலவரத்துடன் பார்த்துவிட்டு ஜாடையாக, நீ போய் காபியை கலக்கி கொண்டு எடுத்து வா, அதுவரை நான் தம்பியோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள். அதே சமயம் போய் மூஞ்சியை கழுவி கொஞ்சம் பவுடர் அப்பி கொண்டு வா என்று சுரேஷ் காணாத சமயம் இடது கையால் அபிநயம் செய்து அருணாவிற்கு ஜாடை காட்டினாள். பெரியம்மா உத்தரவுப்படியே தன்னை அலங்கரித்து கொண்ட தட்டில் காபி டம்ளருடன் உள்ளே பிரவேசித்த அருணா ஹாலில் சுரேஷ்குமாரன் மட்டும் தனியே உட்கார்ந்திருப்பதை கண்டாள். மேஜை மீது அவள் வைத்துவிட்டு போயிருந்த தந்தப்பெட்டியை அவன் கையில் வைத்து பரிசோதித்து கொண்டிருந்தான். மிகவும் அழகான பெட்டி. இதை இன்று வாங்கினாயா என்ன என்று வினவியபடியே அவன் புன்முறுவல் செய்தான். இல்லை, நான் வேலை செய்து வந்த பத்திரிகை ஆசிரியை கௌரி அம்மாள் இதை எனக்கு பரிசாக கொடுத்தார்கள் என்று கூறிய அருணா வெட்கத்துடன் முகம் சிவக்க தடுமாறினாள். பரிசா? எதற்கு? உன்னுடைய கட்டுரைகள் எதற்கேனும் பரிசு கிடைத்ததா என்று வியப்புடன் கேட்ட சுரேஷ்குமாரன் அவள் கொண்டு வந்து வைத்த காஃபி டம்ளர்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டு பருகத் துவங்கினான். இல்லை என்று தயங்கிய அருணா, எனக்கு மனப்பரிசாக அவர்கள் இந்த பெட்டியை கொடுத்தார்கள். நடக்கப் போகும் நமது விவாகம் ரகசியமாக இருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? எப்படியோ அது கௌரி அம்மாள் காதில் வந்து விழுந்து விட்டிருக்கிறது. அவர்கள் அதை பற்றி என்னை விசாரித்தார்கள் என்றாள் மிகவும் சங்கோஜத்துடன். நானும் உன்னிடம் இதை பற்றித்தான் சொல்ல இருந்தேன். இன்றைய தினம் நான் சந்தித்த என் நண்பர்கள் எல்லோரும் என் கல்யாணத்தை பற்றி விசாரித்தார்கள். நாம் தீர்மானித்து ஒரு வார காலம் கூட ஆகவில்லை, அதற்குள் ஊர் முழுவதும் விஷயம் புயல் போல் பரவிவிட்டிருக்கிறது என்று கூறிவிட்டு சிரித்தான். லஜ்ஜையுடன் கீழே தலையை குனிந்து கொண்டு மௌனமாக இருந்தாள் அருணா. சுரேஷ்குமாரன் தானே தொடர்ந்து பேச ஆரம்பித்தான். அருணா, நம் விவாகத்தை பற்றி அம்மாவுக்கு பூரண திருப்தி என்று கூற முடியாது. அவர்கள் மனநிலையை நான் நன்றாக அறிவேன். வேறு எவ்வளவோ பெரிய இடத்தில் பெண் கிடைக்க சந்தர்ப்பம் இருந்தும் காதல் என்று நான் பிடிவாதம் செய்து உன்னை நிச்சயித்து கொண்டு விட்டதாக அவர்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் நாளடைவில் அது சரியாகிவிடும். நான் நாளை இரவு வண்டிக்கு பட்டணத்துக்கு போகிறேன். இந்த ஒரு வருஷம் படிப்பு முடிந்த பின்புதான் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது அப்பாவின் அபிப்பிராயம். அவருக்கு நம் திருமணத்தில் சிறிதும் ஆட்சேபனை இல்லை. ஆகவே அவர் இஷ்டப்படி நடப்பதுதான் சிறந்தது. எனக்கு இந்த ஒரு வருஷ காலம் எப்படித்தான் கழியுமோ என்று மிகவும் சுமையாக தெரிகின்றது. லீவுக்கு ஒவ்வொரு முறையும் நான் வருவேன் என்றாலும் இடையே நான் போடும் கடிதங்களுக்கு நீ பதில் எழுதி கொண்டிருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சட்டை பையில் சொருகி வைத்திருந்த ஒரு அழகிய பேனாவை எடுத்தான். கடிதம் எழுத வேண்டும் என்று உன்னை மறக்காது ஞாபகப்படுத்த நான் அளிக்கும் பரிசு இது என்று கூறி தந்தப்பெட்டியை திறந்து அதற்குள் அந்த பேனாவை வைத்து அவளிடம் கொடுத்தான். தோட்டத்திலிருந்து வந்த ஜெகதா ஏதோ நினைத்து கொண்டவள் போல், அருணா, இன்னைக்கு தபாலில் உன் அண்ணன் கடிதம் எழுதியிருக்கு. மீதி லீவு நாட்களுக்காவது ஒரு முறை நீ ஊர் வந்து போக வேண்டும் என்றும் உன்னை அனுப்பி வைத்தால் நல்லது என்றும் எழுதியிருக்கு.
உன் பெயருக்கும் ஒரு கடிதம் போட்டிருக்கு. அதோ அந்த அலமாரி தட்டில் மேல் பக்கத்தில் வைத்திருக்கிறேன். எடுத்து படிச்சுக்கோ என்று கூறிவிட்டு அருகில் இருந்த ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள். என்னதான் காதல் என்றாலும் கல்யாணம் முடியும் வரை கொஞ்சம் இருவரையும் தன் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வதுதான் முறையாகும் என்று எண்ணிய ஜெகதா ஹாலுக்குள் சிறிது நேரம் இருப்பதும், பிறகு சிறிது நேரம் வெளியே சென்று அவர்கள் தனியாக பேச சந்தர்ப்பம் கொடுப்பதும், பிறகு அதிக நேரம் வெளியே தாமதிக்காது தனது கட்டுக்காவலை மேற்கொள்வதுமாக கல்யாணத்தில் இடையிலிருந்து நடத்தி வைப்பவர் செய்ய வேண்டிய சாகசங்கள் பலவற்றையும் திறம்பட செய்து கொண்டிருந்தாள். அருணா தன் பெயருக்கு வந்த கடிதத்தை பிரித்து படித்தாள். அன்புள்ள அருணாவுக்கு அண்ணன் எழுதி கொண்டது. உன் திருமண செய்தியை பெரியம்மா அவர்கள் எழுதியிருந்தார்கள். கேட்டு எல்லோரும் மிகவும் ஆனந்தமும் பெருமையும் அடைகிறோம். பெரிய மனிதர் விட்டு மருமகளாக போன பின்பு உன்னை அடிக்கடி இந்த குக்கிராமத்திற்கு அழைக்க முடியுமோ என்னவோ. ஆகவே இந்த வருஷம் கலாசாலை திறக்கும் முன் பாக்கி இருக்கும் கொஞ்சம் விடுமுறை நாட்களை எங்களுடன் கிராமத்தில் கழிக்க வேண்டும் என்று நானும் என் இந்திராணியும் ஒருமுகமாக அபிப்பிராயப்படுகிறோம். நீ வருவாய் என்று எதிர்பார்த்து இந்திராணி அவசரமாக உனக்கு பிடித்த பலகாரங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறாள். அப்பாவும் உன் வருகையை எதிர்பார்க்கிறார். மற்றவை நேரில். எங்கள் வேண்டுகோளை நிறைவேற்றுவாய் என்று நம்புகிறோம். உன் அன்புள்ள அண்ணன் ஆனந்தன். கடிதத்தை படித்து முடித்ததும் அதை சுரேஷ்குமாரனிடம் கொடுத்தான். அதை படித்த அவன், சரி, இனி உன் கிராமத்திலும் நம் விவாக விஷயம் பரவிவிடும். சில விஷயங்கள் எவ்வளவுதான் நாம் தடுத்தாலும் நம்மை அறியாமலேயே பிரபலமடைந்து விடுகின்றன என்று கூறிவிட்டு நகைத்தான். கடிதத்தை திருப்பி அவளிடம் கொடுத்துவிட்டு, எனக்கு இது ஒரு நல்ல யோசனையாகவே தோன்றுகிறது. நாளைக்கு இரவு நான் ஊருக்கு கிளம்பியதும் நீயும் இங்கிருந்து உன் கிராமத்திற்கு புறப்பட்டு போய்விடு. சில நாட்கள் நாம் இருவரும் வெளியூர்களில் இருப்பது இது சமயம் மிகவும் நல்லது என்றான். அதுதான் தம்பி நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 1 மாசம் கிராமத்தில் போய் அருணா தங்கியிருக்கட்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஒரு கண் போல ஒரு கண் இருக்காது. கல்யாண விஷயம் 4 பேர் காதில் பட்டால் 4 பேரும் நாளும் பேசுவார்கள். திருஷ்டி பட்டுவிட்டால் பிறகு பெரிய கஷ்டம் அல்லவா வந்து சேரும் என்று பிரசங்கம் செய்தாள் ஜெகதா. கொஞ்ச நேரம் பொது விஷயங்களை பேசி கொண்டிருந்து விட்டு சுரேஷ்குமாரன் பிரியா விடைபெற்று கொண்டு சென்றான். அன்று இரவு போஜனத்திற்கு பிறகு தன் அறையில் மேஜை அருகே வந்து உட்கார்ந்த அருணா அண்ணனுக்கு கடிதம் எழுத நினைத்தாள். காகிதத்தை எடுத்து வைத்துக்கொண்டு மேஜை மீது இருந்த தந்தை பெட்டியை திறந்து அந்த பேனாவை எடுத்தாள். முதலாக அந்த அழகிய பேனாவில் அண்ணனுக்கு எழுத வேண்டும் என்ற ஆவலுடன் மூடியை திறந்து இங்கியை உதறிவிட்டு கையில் எடுத்தாள். எதிர்பாராது திடீரென கையில் இருந்து வழுக்கி கொண்டு அது தரையில் பொத்தென்று சப்தத்துடன் விழுந்துவிட்டது. நெஞ்சம் துணுக்குற்ற அருணா பதற்றத்துடன் எழுந்து குனிந்து தரையில் கிடந்த பேனாவை எடுத்து வெளிச்சத்தில் உற்று நோக்கினாள். சுரேஷ்குமாரன் அன்பு காணிக்கையாக அளித்திருந்த அந்த பேனாவின் முனை 2ஆக பிளந்து ஒடிந்து வீணாகி விட்டிருந்தது. பேனாவை மேஜை மீது வைத்துவிட்டு தலையை தன் கைகளால் தாங்கி கொண்டு நாற்காலியில் அமர்ந்த அருணாவினால் துயரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் வாழ்விலே வரவிருந்த பெருத்த அபாயத்தை அந்த சிறு விபத்து எச்சரிப்பது போல் அவளுக்கு தோன்றவே அவள் கட்டுப்படுத்த முடியாத பச்சிலம் குழந்தை போல தேம்பி தேம்பி அழுதாள். 1 வருஷ காலத்திற்கு பின்னர் அன்று காலை மீண்டும் அருணா காரிக்குளத்து ஸ்டேஷனில் இறங்கினாள். தன் வரவிற்காக பிளாட்பாரத்தில் அண்ணன் ஆனந்தன் தயாராக காத்திருப்பதை கண்டாள். உண்மையிலேயே கடந்த முறை அவள் பிறந்த ஊருக்கு திரும்பி வந்ததற்கும் இம்முறை வருவதற்கும் இடையே மிகுந்த வித்தியாசம் இருந்தது. முதல் தடவை அவள் பெரியம்மா தயவிலே வாழ்ந்து வந்த ஏழை அனாதை பெண்ணாக வந்திருந்தாள். இப்பொழுதோ பழனியப்ப கவுண்டரின் வருங்கால மருமகள் என்ற கோதாவிலே அவளது அந்தஸ்து மிகவும் அபாரமாக உயர்ந்து விட்டிருந்தது. ஜெகதா முன்போல் அசட்டையாக இராமல் அருணாவின் வரவை முன்கூட்டியே அவள் அண்ணனுக்கு தெரிவித்து ஸ்டேஷனுக்கு வந்து அழைத்து போக தந்தி கொடுத்திருந்தாள். 3ஆம் வகுப்பிலே பிரயாணம் செய்வது இனி கொஞ்சமும் நன்றாக இராது என யோசித்து செலவையும் பாராமல் 2ஆம் வகுப்பிலே அவளை ஊருக்கு அனுப்பியிருந்தாள். அத்துடன் நிற்காது அவளது விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களையும் அருணா கிராமத்தில் தங்கியிருக்கும் நாட்களில் உபயோகித்துக் கொள்ள மனம் உவந்து கொடுத்து அனுப்பியிருந்தாள். ஆகவே கையில் ஒரு சிறு பெட்டியுடன் கிழிந்த பாவாடையும் அழுக்கு தாவணியுமாக வண்டியிலிருந்து இறங்காது அருணா புது பட்டுப்புடவை சலசலக்க பெரிய பண்ணையார் வீட்டு பெண்களை மிஞ்சும் தோரணையில் வெள்ளி கூஜா படுக்கை பெட்டிகள் சகிதம் உயர்ந்த வகுப்பு பெட்டியிலிருந்து இறங்கியதும் ஆனந்தனுக்கு வியப்பே அளித்தது. அருணா, 1 வருஷத்துக்குள் அடையாளம் தெரியாதபடி மாறிவிட்டிருக்கிறாய். பெரிய மனிதர் வீட்டு மருமக பெண் அல்லவா என்று பரிகாசமாக வினவிய வண்ணம்
அருகில் விரைந்து சென்று தங்கை கையில் பிடித்திருந்த வெள்ளி குஜா வாங்கி கொண்டான் ஆனந்தன். பெட்டி படுக்கையை ஆள் சுமந்து வர அண்ணனும் தங்கையும் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தனர். அருகே தயாராக காத்து நின்ற வில் வண்டியில் ஜாமான்களை ஏற்றிவிட்டு கூட வந்த ஆள் வண்டியொட்டி ஆசனத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். வண்டி நம்முடையதா? புதிதாக இருக்கிறதே என்று வினவிய அருணா வண்டிக்குள் ஏற திரும்பினாள். அவள் கேள்விக்கு பதிலளிக்க வாயை திறந்த ஆனந்தன் தன் பெயரைச் சொல்லி யாரோ உரத்து கூவி அழைப்பதை கேட்டு சப்தம் வந்த திசையை நோக்கினான். அது சமயம் ஸ்டேஷனை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு பெரிய வில்வண்டி அவர்களது அருகே வந்து நின்றது. எங்கேயோ பராக்கு பார்க்கிறியே? நான் தான் கூப்பிட்டேன். ஆமாம், இன்னமும் 6:30 மணி பாசஞ்சர் போய்விடவில்லையே. இந்த பாழாய்ப்போன கடிகாரம் திடீரென்று நின்று விட்டது. இதை நம்பி நான் இன்று காலை அதிக நேரம் தூங்கிவிட்டேன். அவசரமாக எனக்கு கருத்திட்டாங்குடி வரை போய் வர வேண்டியிருக்கிறது என்று உரத்த குரலில் பேசிய வண்ணம் வண்டியிலிருந்து இறங்கினான் ஒரு ஆடவன். அவனை கண்டதும் அருணா ஒரு கணம் திடுக்கிட்டு போனாள். 1 வருஷ காலத்தில் சிதம்பரம் இன்னமும் உயரமாகவும் பருமனாகவும் வளர்ந்து தோற்றத்திலே மிகவும் மாறிவிட்டிருந்தான். நீ எங்கே காலை வேளையில் இந்த பக்கம் வந்தாயாம் என்று வினவிய சிதம்பரம் வண்டியின் மறுபக்கத்தின் மறைவிலே நின்று கொண்டிருந்த அருணாவை கண்டதும் ஆச்சரியத்தில் மௌனமாகிவிட்டான். வியப்பும் மகிழ்ச்சியும் அவன் முகத்திலே ஒருங்கே பிரதிபலித்தன. சில வினாடிகள் பொறுத்து, ஆனந்தா, உன் சகோதரி ஊரிலிருந்து வரப்போகும் விஷயத்தை நீ எனக்கு தெரிவிக்கவே இல்லையே என்று மனத்தாங்களுடன் கேட்டான். உனக்கு மிகவும் ஆச்சரியத்தை உண்டாக்க வேண்டும் என்றுதான் தெரிவிக்கவில்லை. நீ மிகவும் வியப்படைக்கூடிய வேறு ஒரு முக்கிய விஷயம் கூட உனக்கு நான் சொல்லப் போகிறேன். இப்போது நாம் பேசிக்கொண்டு நின்றோமானால் 6:30 மணி பேசஞ்சரை நீ தவற விட்டு விடுவாய். வண்டி வர இன்னும் 4 நிமிஷம் கூட இல்லை. போய்விட்டு மாலையில் வீட்டிற்கு வா, பிறகு சாவகாசமாக பேசிக்கொள்வோம் என்று கூறிவிட்டு புன்முறுவல் செய்தான். அருணாவை வைத்த விழி வாங்காது வியப்புடன் கவனித்து கொண்டு மெய்மறந்து நின்ற சிதம்பரம் துணுக்குற்று தன் உணர்வு எய்தியவனாக ஆனந்தன் பக்கம் திரும்பினான். சரி, சாயங்காலம் பேசிக்கொள்வோம் என்று விடைபெற்று கொண்டான். அருணா, சுகந்தானே அம்மா? என்னை நினைவிருக்கிறதல்லவா என்று விளையாட்டாக கேட்டுவிட்டு ஸ்டேஷனை நோக்கி விரைந்து சென்று விட்டான். வண்டி பாதி வழி செல்லும் மட்டும் அண்ணனும் தங்கையும் மௌனமாக இருந்தார்கள். வெகுநேரம் அருணாவிற்கு தன் ஆவலை கட்டுப்படுத்த முடியவில்லை. அண்ணா, அடுத்த விட்டு சிதம்பரம் நீங்களும் நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டீர்கள் போல இருக்கிறதே என்று வியப்புடன் வினவினாள். அவளுக்கு நேரடியாக சட்டென ஆனந்தன் பதில் அளிக்கவில்லை. அருணா, இந்த 1 வருஷ காலத்தில் நம் அனைவர் வாழ்க்கையிலும் நினைத்து பார்க்க முடியாத பலவித விசித்திர சம்பவங்கள் நடந்துவிட்டிருக்கின்றன. பழனியப்ப கவுண்டரின் மகனை மணந்து விரைவில் அவர்கள் வீட்டு மருமகளாகும் பெரும் பாக்கியம் உன்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிறது. அதைப்போல் இங்கே எங்களுக்கும் சுபிட்சம் என்பது வலுவிலே அடுத்த வீட்டு சிதம்பரம் மூலம் தானே நட்புரிமை பாராட்டி கொண்டு வந்துவிட்டிருக்கிறது. அப்பாவின் குணம் உனக்கு தெரிந்தது தானே. ஆரம்பத்தில் அவர் சிதம்பரத்திடம் கடுமையான பகைமை பாராட்டி நம் 2 வீடுகளையும் பிரித்து இடித்த சுவரை புதுப்பிக்கச் செய்தார். சிதம்பரத்துடன் பேசக்கூடாது, அவனை பார்க்கக்கூடாது என்றெல்லாம் எனக்கும் கடும் உத்தரவுகள் போட்டார். ஆனால் அப்பாவின் கடுமையான போக்கு தெய்வத்திற்கு கூட பொறுக்கவில்லை போலிருக்கிறது. நீ ஊருக்கு போன அடுத்த மாதம் இங்கே ஒரு பெரும் மழை பெய்தது. அதில் அப்பா சிரமப்பட்டு எழுப்பிய இடைச்சுவர் பொத்தென சரிந்து விழுந்து விட்டது என்றான். இடைச்சுவர் இடைந்ததும் 2 வீடுகளுக்கும் இடையே சிநேகிதம் பரஸ்பரம் ஒன்று கலந்தது போலிருக்கிறது என்று கண்களை சிமிட்டிவிட்டு அருணா சிரித்தாள். சிதம்பரம் கூட்டுறவுலே பெரும் பால் பண்ணை ஒன்றை ஆரம்பித்தான். வாக்கு சாதுரியத்தினாலும் சாமர்த்தியத்தினாலும் ஊரில் பலரை தன் பால் பண்ணையில் பாகஸ்தர்களாக சேர்த்து ஆடம்பரமாக பால் பண்ணை ஆரம்பித்து விட்டான். முதலில் அவன் வந்து கேட்டபொழுது அப்பா அதில் சேர மறுத்து மிகவும் கடுமையாக அவனை பேசி அனுப்பிவிட்டார். பால் பண்ணை மிகவும் அமோகமாக நடக்க ஆரம்பித்தது. சந்திரனுக்கு முன் மின்மினி போல் கூட்டுறவு பால் பண்ணையுடன் நம் பால் வியாபாரம் போட்டியிட முடியவில்லை. வியாபாரம் படுத்துவிடவே நிலைமை மிகவும் பயங்கரமாக மாறிவிட்டது. அப்பா சில மாதங்களில் தானே வழிக்கு வந்துவிட்டார். தானே சிதம்பரத்திடம் வலுவில் சென்று தன்னையும் பால் பண்ணை கூட்டுறவு சங்கத்தில் சேர்த்து கொள்ளும்படி கேட்டார் என்று ஆனந்தன் விவரிக்கும் முன் அருணா உற்சாகத்துடன் குறுக்கிட்டாள். அப்படியென்றால் என் யூகம் சரியானதுதான். அடுத்த வீட்டிற்கும் நமக்கும் இப்பொழுது ஒற்றுமை நிலவி இருக்கிறது. சிதம்பரம் பேசிய தோரணையிலேயே நீங்கள் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டீர்கள் என்று நான் உணர்ந்து கொண்டேன். இந்த சங்கதியை கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அண்ணா. வாழ்க்கையில் நாம் அண்டை அயலாருடன் ஒத்துப்போய் சிநேக பாவத்திலே வாழ முயற்சிப்பதுதான் முறையாகும். இனி நான் பயமின்றி அடுத்த விட்டு அம்மாளிடம் சென்று பேசி வரலாம் அல்லவா என்று கேட்டுவிட்டு அருணா மெல்ல நகைத்தாள். நீ போக வேண்டிய அவசியமே கிடையாது. பொழுது விடியாமல் இருந்தாலும் இருக்கும். அந்த அம்மாள் நம் வீட்டிற்கு தினமும் ஒரு முறை வந்து போவது தவறாது. இதில் ஒரு சிறு ரகசியம் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். சிதம்பரத்தின் தாயாருக்கு இந்திராணி மீது தனியானதொரு அபிமானம் ஏற்பட்டிருக்கிறது.
தனக்கு தெரிந்த சமையல், தையல் எல்லாம் அவளுக்கு சதா போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமையாக கூறிய ஆனந்தன் திடீரென்று குரலை தாழ்த்தி தங்கையின் அருகில் நெருங்கி, நான் நினைக்கிறேன் சிதம்பரத்திற்கு இந்திராணியை கட்டிக்கொள்ள அந்த அம்மாவுக்கு மெத்த விருப்பம் இருக்கிறது போல் காண்கிறது. அப்பா சம்மதிப்பாரா என்று கொஞ்சம் தயங்கினார்கள் போல் இருக்கிறது. என்னை கேட்டால் நான் அந்த சம்பந்தம் கிடைக்கக்கூடாத பெரிய அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்வேன். சிதம்பரம் பார்வைக்கு நிறத்தில் சற்று கருப்பு, ஆனால் குணத்தில் தங்கக் கம்பி. இந்திராணியை கட்டிக்கொள்ள ஆசைப்படுவதாக அவன் ஒரு வார்த்தை கேட்கட்டும் என்று காத்திருக்கிறேன். கேட்டால் எப்படியோ அப்பாவிடம் பேசி சமாதானம் செய்து ஒப்புக்கொள்ள செய்து விடுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சிதம்பரம் இந்திராணிக்கு மிகவும் பொருத்தமான கணவன் என்று நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய் என்று வினவினான். அருணாவின் முகம் திடீரென களை இழந்து வெளிரடைந்தது. சொல்ல முடியாத பெருந்திகிலில் அவன் நெஞ்சு பதைபதைத்தது. சிதம்பரத்திற்கு அக்காவை கட்டிக்கொள்ள விருப்பம் இருக்கலாம். ஆனால் அக்காவுக்கு விருப்பம் இருக்க வேண்டாமா? அப்பாவும் நீங்களும் நிச்சயித்து விட்டால் போதுமா? அக்காவின் சம்மதமும் வேண்டாமா என்று சாதுரியமாக கேட்டாள் மெல்லிய குரலில். ஏன் இந்திராணி சிதம்பரத்தை கட்டிக்கொள்ள மறுப்பாள் என நினைக்கிறாயா? உன்னைப்போல் அவள் கலாசாலையில் படித்துக் கொண்டிருந்தால் ஒரு சமயம் அவள் மறுக்க சந்தர்ப்பம் இருக்கலாம். நான் கூறுவது உனக்கு விளங்குகிறதென நினைக்கிறேன். கலாசாலை மாணவியாக இருந்தால் தன்னுடன் படித்தவரிடமோ அல்லது நெருங்கி பழகும் நண்பர் வீட்டில் உள்ள எவர் மீதேனுமோ உன்போல் அன்பு கொள்ளக்கூடும். இந்திராணி கிராமத்திலே வளர்ந்த பட்டிக்காட்டு பெண். அதனால் அப்பாவும் அண்ணனும் பார்த்து முடிக்கும் மணமகனை விருப்பமுடன் ஏற்றுக்கொள்வாள் என்று நினைக்கிறேன். அடுத்த வீட்டுடன் நமக்கு ஏற்பட்டிருக்கும் நட்பு நீடித்திருக்க இந்த விவாகம் உதவும் என நான் பூரணமாக நம்புகிறேன் என்றான் ஆனந்தன் பிடிவாதமாக. விவாகத்தினால் நட்பு நீடிக்கும் என்பதை கேட்க எனக்கு சிரிப்பு வருகிறது அண்ணா. உண்மையை சொல்லப்போனால் நண்பர்கள் உறவினர்கள் இடையே விவாக பந்தம்தான் பெரிய பிளவை உண்டாக்குகிறது என்று நான் நினைக்கிறேன். மேலும் அண்ணா, உங்கள் விவாதம் தவறு. காதல் என்பது ஏற்படாவிட்டாலும் ஒரு பெண்ணுக்கு தனக்கு வரப்போகும் கணவன் இப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்ற லட்சியம் ஒன்று இல்லாமலா போய்விடும்? இந்திராணி மனதில் தன் கணவரை பற்றி எந்த விதமான லட்சியங்கள் கொண்டிருக்கிறாளோ யார் கண்டது என்றாள். இந்திராணி மனதிலே இது பற்றி ஏதேனும் லட்சியங்கள் இருந்தால் அதற்கெல்லாம் பொருத்தமானவன் சிதம்பரம்தான் என்று நான் உறுதியாக கூறுவேன். ஏனெனில் சிதம்பரத்தை போன்ற ஒரு லட்சிய மனிதன் இந்த பாரத கண்டம் முழுவதும் சல்லடை போட்டு தேடினாலும் கிடைக்கக்கூடியவன் அல்ல. படிப்பு, அடக்கம், பதவி, வாக்குவன்மை என்று பல நற்குணங்களும் ஒருங்கே பெற்றவன் என்று மிகவும் உணர்ச்சி வசத்தில் ஆனந்தன் பேசிக்கொண்டே போனான். நீங்கள் புகழும் தோரணையை பார்த்தால் ஏதேது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் சிதம்பரத்தைத்தான் மணந்து கொள்வேன் என்று கூறிவிட்டு கேலியாக நகைத்த அருணா, அண்ணா, வீடு வந்துவிட்டது போல இருக்கிறது. நம் விவாதம் இத்துடன் இருக்க வேண்டியதுதான் என்றாள். வண்டியிலிருந்து இறங்கிய அருணா சற்று தயக்கத்துடன் கூடத்திற்குள் மெல்ல நுழைந்தாள். முற்றத்து ஓரத்தில் கிடந்த பெஞ்சு மீது உட்கார்ந்திருந்த சதாசிவத்தை கண்டதும் பயத்தினால் அவளது கால்கள் தள்ளாடின. என்ன சொல்வாரோ என்ற அச்சத்துடன் கூஜாவை கீழே வைத்துவிட்டு தலையை குனிந்து கொண்டு நின்றாள். வெள்ளி கூஜாவா? பணக்கார வீட்டு மருமகள் அல்லவா? அதற்கேற்ற ஆடம்பரம்